இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இன்றைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். இந்த நாளில் மிகவும் அதிசயமான அற்புதமான நிகழ்வுகள் நடக்கும், நாம் நம்ப வேண்டும். அன்பு தெய்வமே, இன்றைய நாள் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும். உம்முடைய இறைவார்த்தை எங்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும், நம்பிக்கையை தரட்டும், நிறைவாழ்வை தரட்டும், வாழ்க்கைக்கு தேவையான பிடிப்பை தரட்டும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். இறை பிரசன்னத்தால் நிரப்பும். இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் எங்களில் நிறையட்டும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களை, பிள்ளைகளை, தலைமுறையை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நாளாக இருப்பதற்கு நீர் கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி. அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1-2 இறை வார்த்தைகள். பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்கேதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்த லாசர் யார்? இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்களுக்கு பின் தன்னுடைய சகோதரியால், ஆண்டவரே நாற்றமடிக்குமே, அந்த குகையின் கல்லறையின் வாயிலை திறந்தால், கற்கள் நீக்கினால் அந்த உடல் நாற்றமடிக்குமே என்று சொன்ன லாசர் தான் இயேசுவின் பந்தியோடு அமர்ந்தார், இயேசுவோடு இருந்தார். அந்த நேரத்திலே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். எல்லா கண்களும் லாசரை நோக்கித்தான் இருந்திருக்கும். ஏனென்றால் இறந்து 4 நாட்களான ஒரு மனிதர் இயேசுவோடு இருந்தார் என்பது யாராலும் அது கூடிய விரைவில் நம்ப முடியாது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு தருகின்ற செய்தி, லாசரை போன்று கல்லறையில் நாற்றமடிக்கும் நிலையில் வாழ்கின்றவர்கள் உண்டு. அவர்கள் வாழ்வில் கல் இன்னும் புரட்டப்படவில்லை. லாசரை போல கல்லறையில் நாற்றமடிக்கும் நிலையில் வாழ்கின்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதில் முன்னேற்றம் இல்லை. இனி வாழ்வில் உயர்வு இல்லையே என்று ஏங்குகின்றவர்கள், கல்லறையோடு முடிந்து விடுமோ, என்னுடைய வாழ்வு இன்னும் அடுத்த நிலைக்கு வராதா, எனது வாழ்வில் உயிர்ப்பு இல்லையா என்று ஏங்குபவர்கள், வாழ்வின் விளிம்புக்கு தள்ளப்பட்டவர்கள் அனைவருக்கும் இயேசு தருகின்ற செய்தி என்ன தெரியுமா? உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். உயிர் வாழ்க்கையில் என்னோடு இருப்பவன் ஒருபோதும் சாகான் என்ற இறைவார்த்தை இன்று நமக்கு அதிகமாக கிடைக்கின்றது. இறைவார்த்தை கேட்கின்ற எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு உயிர்ப்பு நிச்சயம் உண்டு. 4 நாட்கள் பிரச்சனையா? 40 நாட்கள் பிரச்சனையா? 400 நாட்கள் பிரச்சனையா? சகோதரமே, என்னை இயேசு உயிர்ப்பிப்பார். அவருடைய வார்த்தையில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். என்னை இந்த சூழல்களிலிருந்து உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி இயேசுவுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே இந்த நாளிலே, ஆண்டவரே இயேசுவே, நீர் என்னோடு இரு. இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் ஆற்றல் இன்று எனக்கு கிடைக்கட்டும், என்னுடைய குடும்பத்திற்கு கிடைக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். வாழ வழியில்லாமல், ஆண்டவரே அடுத்த கணம் என்ன நடக்குமோ என்று துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் கடன்களோடும் இருக்கின்ற, நோயோடு போராடுகின்ற எனது சகோதரமே, இந்த இறைவார்த்தையிலிருந்து உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கின்றது. ஆண்டவர் உங்கள் வாழ்வை உயிர்ப்பிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.